541 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா கேட்டா நாங்க 540 வாக்குறுதியில 700 வாக்குறுதி நிறைவேற்றிடும் சொல்றோம். கொடுத்ததே 541. ஆனா அவன் பேசுறது பார்த்தா 700 வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம். முதலமைச்சர் என்ன சொல்றார்? 100 விழுக்காடு வாக்குறுதியில நிறைவேற்றோம். எங்கயா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறது நீங்க நிறைவேற்றி இருந்தீங்கன்னா இந்நேரம் கரண்ட் பில்லு பாதியா குறைஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் பாதியா குறைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15% இருந்து 55% வரைக்கும் ஏத்தி இருக்கிறாங்க கரண்ட் பில். 15% இருந்து 55% வரைக்கும் 4 முறை கரண்ட் பில் ஏத்தி இருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டு காலத்துல 4 முறை. எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சொத்து வரியிலிருந்து, வீட்டு வரியிலிருந்து, தண்ணீர் வரியிலிருந்து, கரண்ட்ல இருந்து, போக்குவரத்து எல்லாத்தையும் விலை ஏத்திட்டு, ஆனா நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம். கொடுப்பீங்க. இதெல்லாம் சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒன்று திரளுங்கள். உங்கள் உரிமைகள், இதெல்லாம் உங்கள் உரிமைகளை. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இருக்கா? கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டாங்க, ஏதோ படிச்சுட்டாங்க. ஆனா படிச்சு வேலை இல்ல என்ன பண்றான்? அங்க போய் அங்க போய் குடிச்சிட்டு டாஸ்மாக் போயிட்டு, அதுக்கப்புறம் போய் அங்க போய் போதை பொருள் அதெல்லாம் போயிட்டு அப்படியே நாசமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலைகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, கொண்டு வந்தீங்களா அந்த சட்டத்தை? அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா சுத்தி ஃபேக்டரி இருக்குல்ல, இங்க தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலையில உள்ளூர் இளைஞர் உங்களுக்குத்தான் அங்கே முக்கியத்துவம், உங்களுக்கு தான் பிரெஃபரன்ஸ் அங்க கிடைச்சிருக்கும். இந்த சட்டம் வந்திருந்ததுன்னா வரலையே, கொண்டு வர போறது இல்ல. அவருக்கு மனசு இல்ல, பண்றதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல. அதான் பிரச்சனை. ஸ்டாலின் அவர்களை சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. என்ன வியாபாரிகள்? அமைச்சர்கள் என்ற பெயர்ல வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க. நிர்வாகம்லாம் கிடையாது, வியாபாரிகள். எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி அந்த பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலாம். இந்த முறை நடக்க போறது கிடையாது. அதெல்லாம் மக்கள் ஒரு முறை ஏமாத்துட்டாங்க, வருகின்ற தேர்தலில் ஏமாற நிலையில இல்லை. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. ஒரு மாற்றம் வேண்டும். முக்கியமான நான் சொல்ற செய்தி இன்னைக்கு, யாரு வர வேண்டும் அதை விட யாரு வரக்கூடாது என்றுதான் முக்கியம். அதை முதல்ல நீங்க முடிவு செய்யுங்க. இவங்கெல்லாம் வரக்கூடாது, மறுபடியும் வரக்கூடாது என்ற அந்த முடிவை உங்கள் மனதிலே ஆழமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளு. முடிஞ்சு போச்சு இவங்க வேண்டாம், திமுக வேண்டாம், திமுக மீண்டும் வரக்கூடாது, ஊழல் திமுக வரக்கூடாது, சமூக நீதி விரோதி திமுக, சமூக நீதி விரோதி திமுக வரக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவர்களுக்கு வேலை, இளைஞர்களுக்கு வேலை இல்லை, படிப்பு கல்வின்னு ஒண்ணு இல்ல. கேலி கூத்தாயிடுச்சு கல்வி. தமிழ்நாட்டில் கேலி கூத்தாயிடுச்சு. பள்ளி கல்வியும் சரி, உயர்கல்வியும் சரி, ஆசிரியர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்தில், துணை பேராசிரியர்கள் கல்லூரியில் கிடையாது. இங்க கிட்டத்தட்ட 30 வருஷத்துல 20 வருஷம் ஒருத்தர் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. என்ன பண்ணாரு இந்த தொகுதிக்கு? ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க 4 முறை அவர் தேர்வு செஞ்சிருக்கீங்க. எவ்வளவு? ஒரு முறை இல்ல, எவ்வளவு? 4 முறை. அப்படி 4 முறை நீங்க அவரை தேர்வு செய்யறதுக்கு அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு இந்த மக்களுக்கு? இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாரு? இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாரு? இந்த பகுதிக்கு என்ன செஞ்சாரு? கேளுங்க, கேள்வி கேளுங்க. இதெல்லாம் இந்த கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு விடை கிடைக்கும். இல்ல நாங்க மாட்டோம் ஏதோ வருதுப்பா, யாராவது யார் வந்தா எங்களுக்கு என்ன அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். மோசமா, இன்னைக்கே மோசமாயிடுச்சு, இன்னும் மோசமா போயிடும், இன்னும் மோசமா போயிடும். அதனால்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். உரிமை மீட்க, தலைமுறை காக்க, வருகின்ற தலைமுறையை பாதுகாக்க வேண்டும், காக்க வேண்டும். அது என்னுடைய கடமையா நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய கடமை. வருகின்ற தலைமுறைகள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதனால
ஏன்னா இன்னும் நிறைய செய்தி பேசிட்டு இருக்க போறோம். இன்னும் அடுத்த ஊருக்கு போகணும். நானு அடுத்தது காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் போயிட்டு இருக்கணும். அதனால இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் உள் வாங்கி மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு இயக்கமா மாறணும், ஒரு மூவ்மெண்டா மாறணும். இயக்கம் என்ன இயக்கம்? திமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கமா மாற வேண்டும். அதனால்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஓட்டுக்காக நான் வரல. உங்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த திமுக மீண்டும் வரக்கூடாது. மீண்டும் ஏமாறாதீர்கள், மீண்டும் ஏமாறாதீர்கள். தமிழக மக்களே, இது முக்கியமான செய்தி. இது குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், ஏமாறாதீர்கள். ஏமாந்தது போதும். அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, ஏமாந்தது போதும். இவர்களை திமுகவை புறக்கணியுங்கள். வேண்டாம் திமுக, இனி வேண்டாம் திமுக. அவர்கள் ஆட்சி செய்தது போதும். தமிழ்நாட்டை நாசம் செய்தது போதும். எல்லாம் ஒன்று திரளுங்கள், வாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அது ஒரே எண்ணத்தில் தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீஸ். நான் சொன்னேன்ல, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்களாம். ஒரு சட்டத்தை நடத்திட்டு போயா? சட்டத்தை நிறைவேற்றினா தானா சேவைகள் வரும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வீட்டுக்கு வந்து சேரும் 15 நாள்ல. சட்டம் நடத்தினா 15 நாள்ல சேவை வரும், வீட்டுக்கு வரும். இவர் முகாம்ல 45 நாளுக்குள்ள வருமா? 45 நாள் உங்க ஆட்சியே போயிடும். ஆட்சியிலே நீங்க இருக்க போறது இல்ல. கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி எப்படி இருக்கணும் ஐயா? பிள்ளைகள்லாம் நல்ல இலவச ஒரே மாதிரியான கல்வி, ஒரே சீரான கல்வி. தமிழ்நாடு இருக்கா? அப்படி இருக்கா கல்வி? காசு வச்சிருந்தா பெரிய பெரிய பள்ளிக்கூடம், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் வகுப்பறையில ஒரு ஆசிரியரும் கிடையாது. 1 லட்சம் வகுப்பறையில ஒரே ஒரு ஆசிரியரும் இல்லாத ஒரு சூழல். இதுதான் ஒரு ஆட்சி. கேட்டா விடியல் விடியல். என்னத்தையா விடியல்? மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. எவ்வளவு பெரிய உரிமை இது! மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் உரிமை. ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். இதுதான் முக்கியமா நான் பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடா வச்சிடலாமா? அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடுன்னு தெரியாது. கஞ்சா நாடு எங்கன்னா கரெக்டா சொல்லிவிடுவான். இங்க இருக்கிற முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தான் இதுக்கெல்லாம் காரணம். தமிழ்நாடு கஞ்சா தெருத்துருவா விற்கிறது காரணம் யாரு? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், காரணம், காரணம். நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். செங்கல்பட்டு நகரம் இந்த சாக்கடை, பாதாள சாக்கடை, பாதாள சாக்கடை, சாலைகள் நோண்டி நோண்டி எத்தனை காலமா பண்ணிட்டு இருக்காங்க? திட்டமிடுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திட்டமிடுவாங்க. ஆனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு, 2 தலைமுறைகளுக்கு நம்ம திட்டமிடுவோம். அது இவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. உரிமை மீட்க, தலைமுறை காக்க, இந்த தலைமுறை மட்டும் இல்ல, வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இங்க தெரு தெருவா நடந்துட்டு இருக்கிறேன், உங்க கூட நடந்துட்டு இருக்கிறேன். அதான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயர்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கிற சூழல், என்னென்ன சூழல்? நீர், நிலம், காற்று தூய்மையாக இருக்க வேண்டும், மாசுபடாமல் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு உரிமையா நான் பார்க்கின்றேன். இதற்கு காரணம் யாரு? முதலமைச்சர் அவர்கள். தெருவில் பார்த்தா தூசி இருக்குது, காத்துல பார்த்தா மாசு இருக்குது, தண்ணியை பார்த்தா சாக்கடையா மாறிடுச்சு, குப்பையா மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா இவங்க மட்டும் கொழுத்து போய் கொள்ளடிச்சுக்கிட்டு என்னென்னமோ அங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் மோசமா போயிட்டு இருக்கீங்க, இன்னும் மோசமா போயிட்டு இருக்கிறீங்க. அதனால இதெல்லாம், இந்த செய்தி எல்லாம் மக்களிடம் தெரிவியுங்கள். தெரிவிக்கத்தான் நான் இங்கே மக்களோடு சேர்ந்து நான் இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். உங்களுக்காகத்தான் நான் வருகின்றேன். இங்கே நான் உங்களிடம் ஓட்டு கேட்க, எனக்காக நான் இங்கே வரவில்லை, உங்களுக்காக, உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க. குறிப்பாக பெண்களுடைய உரிமை, மாணவர்களுடைய உரிமை, மீனவர்களுடைய உரிமை, அரசு ஊழியர்களுடைய உரிமை, நெசவாளர்களுடைய உரிமை,
தொழிலாளருடைய உரிமை, விவசாயிகளுடைய உரிமை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த பயணத்திற்கு நீங்கள் எல்லோரும், தமிழ்நாடு மக்கள் அனைவரும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, எழுச்சி பெற வேண்டும் என்று, ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள். வாருங்கள், உங்கள் கையில் தான் இருக்கிறது, உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு முறை நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள், மறுபடியும் ஏமாறாதீர்கள், மறுபடியும் ஏமாறாதீர்கள். நல்லா இருக்குல்ல இந்த வாசகம்? மறுபடியும் ஏமாறாதீர்கள். போட்டுருங்களப்பா, பேனர் அடிச்சிடுங்க. மறுபடியும் ஏமாற, இவங்க என்னமோ போட்டாங்கல்ல, என்னமோ தமிழ்நாடு இப்படி இப்படின்னு சொல்லி, இந்த மறுபடியும் ஏமாறாதீர்கள் போட்டு பண்ணிடு. நல்லது, பரவாயில்ல, இதெல்லாம் யோசனைலாம் வருது. இதை நல்ல வகையான இந்த செய்தியெல்லாம் எடுத்து சென்று நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். ஒரு நிச்சயமாக ஒரு புரட்சியை நாம் ஏற்படுத்துவோம் என்று, நிச்சயமா அந்த புரட்சி உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக பெண்களால் முடியும். என் தம்பிகள், தங்கைகள், தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகள், தங்கைகளால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம்.